திமுக காரங்க யாராவது 2 நிமிஷம் கொள்கையை பத்தி பேசுவாங்களா அப்படின்னு கேட்கிறான். நீ போய் கேட்டுப்பார், அவங்க எப்படி பேசுறாங்கன்றத நீ போய் கேட்டுக்கோ, பதில் கேட்டுக்கோ. ஆனா நாம கேட்கிறோம், இதே கேள்வியை உன்னை பார்த்து கேட்கிறோம், உன் தலைவனை பார்த்து கேட்கிறோம். விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகளை கடக்குது. ஆனா இன்னி வரைக்கும் கொள்கை தலைவர்னு பேர் அறிவிச்சதோட நின்னுகிட்டு இருக்கு. ஒரு கொள்கையை பத்தி இது வரைக்கும் 2 நிமிஷம் பேசியிருப்பானா விஜய்? பேச சொல்லு பார்ப்போம். பெரியாரியம்னா என்னன்னு பேச சொல்லு பார்ப்போம். அம்பேத்கரியம்னா என்னன்னு பேச சொல்லு பார்ப்போம். ஒரு ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் கொள்கைனா என்ன? கொள்கைனா என்னன்னு தெரியுமா விஜய்க்கு, தற்குறிக்கு? பேச சொல்றா பார்ப்போம். நீ போய் திமுகவை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்க. நான் புரட்சி பண்ணி புடுங்க போறேன்னு சொல்ற. நீ பேசு பார்ப்போம். கொள்கைனா என்னன்னு பேசு பார்ப்போம். பெரியாரியம்னா என்ன பேசு. எதுக்கு வேலுநாச்சியாரை நீ கொள்கை தலைவரா வச்சிருக்கன்னு பேசு. எதுக்கு காமராசரை நீ கொள்கை தலைவரா வச்சிருக்கன்னு பேசு. எதுக்கு எம்ஜிஆர் படத்தை போடுறன்னு பேசு. அடுத்து செங்கோட்டையன் ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல போட்டு வந்துட்டாரு. கொள்கைனா என்னன்னு தெரியுமா தற்குறி கூட்டமே உனக்கு? நீ 2 நிமிஷம் உன் தலைவனை 1 நிமிஷம் பேச சொல்லு, கொள்கைனா என்னன்னு எழுதி வச்சு படிக்க சொல்லு பார்ப்போம். இதே தற்குறி தான் கொள்கையை பத்தி பேச சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த தற்குறி எந்த மாதிரி கொள்கையை பேசுறான் தெரியுங்களா? சிஎம் பேசுனா ஒரு 200 வியூஸ் 300 வியூஸ் கூட போகாதான், 2000 வியூஸ் 3000 வியூஸ் கூட போகாதான். ஆனா இவன் தலைவன் விஜய் பேசினா 5 கோடி வியூஸ் போகுமா. இவனோட கொள்கை புரிதல் மயிரை பார்த்தீங்களா? இவன் என்ன கொள்கையை எதிர்பார்க்குறான் பார்த்தீங்களா? யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வியூஸ் போறதா கொள்கை நம்பிக்கிட்டு இருக்கிற மூடப்பய நீ, தெருப்புரிக்கு அட்ரஸ் இல்லாத நீ, இதுதான் கொள்கையா? வியூஸ் தான் கொள்கையா உனக்கு?